வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள்: பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, பெரிய உருளைக்கிழங்கு 1, 12 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 1/4 மூடி தேங்காய், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், காரமான பச்சை மிளகாய் 4, கசகசா, 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு இதை 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் என் குக்கரில் 3 விசிலே கரெக்டாக இருக்கும், அதனால் 3 விசில் போட்டுக்கிறேன். இப்போ பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க கசகசா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாவோ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ விசில் 3 விசில் விசில்லாம் நல்லா அடங்கின பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு நல்லா உருளைக்கிழங்குலேருந்து பருப்புலேருந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஆற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு பருப்பு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நல்லா மைய ஓட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்து இதை பண்ணணும், இல்லைன்னா மேலே அடிச்சிரும். அதனால் பார்த்து நல்லா ஆறின பிறகு செய்யுங்க. இப்போ நம்ம இந்த ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா இதை கிண்டி விட்டுட்டு இதை நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இதுலேயே நம்ம இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் அன்னாச்சி பூ, பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு இதுலேயே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கின பிறகு இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாம்பார் கொதி வந்துட்டுருக்கு இல்லையா, இந்த சாம்பார்லேயே நம்ம இதை கொட்டிடலாம். கொட்டிட்டு இதுலேயே வாசனைக்கு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு இது நல்லா ஒரு 3-4 கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு எப்பயுமே யூஸ்வலாக சாம்பார் சட்னி இந்த மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கடப்பா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுட சுட இட்லிக்கு இந்த கடப்பா ஊற்றி சாப்பிடக்குள்ள வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.